புறப்பொருள் இலக்கணம். பொருள் இலக்கண வகையில் இது ஒன்று. புறப்பொருளுங்கிறது புறம் பற்றிய நெறிகளை கொடுத்து, புறம்னா வெளிப்பக்கம், உலகியல் நெறிகள்னு சொல்லலாம், வெளியில் உள்ளது. மன்னனுடைய வீரம், அகம்னா குடும்பத்தை பற்றி பேசுகிறது, புறம்னா மன்னனுடைய வீரம், வெற்றி, கொடை, புகழ், இதை பற்றி, கல்வி, அறம், இதெல்லாம் பற்றி பிறகு புறப்பகுதி ஆகும். இந்த புறப்பொருள் அது புறத்திணைன்னு சொல்லுவாங்க. இது 12 வகையாக இருக்குது. வெட்சித்திணை, கரந்தை திணை, வஞ்சித்திணை, காஞ்சித்திணை, நொச்சித்திணை, ஒழிஞ்சை திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை திணை, பெருந்திணை. அப்படி மொத்தம் 12. என்ன? வெட்சித்திணை, கரந்தை திணை, வஞ்சித்திணை, காஞ்சித்திணை, நொச்சித்திணை, உழிஞ்சை திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை, பொதுவியல் திணை, கைக்கிளை திணை, பெருந்திணை. இப்படி மொத்தம் 12 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. 12 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக ஒன்று பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இந்த வெட்சித்திணைங்கிறது என்னென்னா, நிறை கவர்தல்னு சொல்லுவாங்க. நிறைங்கிறது ஆடு மாடு, அதை கவர்றது. ஒரு காலத்தில் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டு அரசனை ஜெயிச்சிட்டான்னு சொல்கிறதுக்கு அந்த நாட்டு மாடுகளை ஓட்டு வந்துட்டால் போதும், ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அதான் கவர்தல். பகை நாட்டு மீது போர் தொடுக்கும் முன் அந்நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைகளை தீங்கு நேரக்கூடாது என கருதும் மன்னன் தன் வீரர்களை அனுப்பி அவற்றை கவர்ந்து வர செய்வது வெட்சித்திணை. ஒன்ஸ் அது பண்ணாலே கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரி. வெச்சிப்பூவை சூடிக்கிட்டு போவாங்க. வெச்சிப்பூங்கிறது இட்லி பூன்னு அழைக்கப்படுது. இட்லி பூ, வெச்சிப்பூ சிவப்பு நிறமாக இருக்கும். அழகு செடியாக வீட்டு தோட்டத்துலேயும் பூங்காக்கள்லையுமே நம்ம இதை பார்க்க முடியும். கரந்தை திணைங்கிறது என்னென்னா, வெச்சி வீரர்களால் கவருது. சொல்லப்பட்ட நம் ஆணிரைகளை மீட்டல் கரந்தை திணை. கரந்தை என்பது நிறை மீட்டல்னு சொல்கிறாங்க. கரந்தை பூவை சூடி செல்வர். கரந்தை பூங்கிறது கொட்டை கரந்தைன்னு அழைக்கப்படுது. செம்மை நீளமாக இருக்கும். இது இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பாகவும் இருக்கும். சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்காக சிறிய கொடி, நறுமணம் மிக்கது. இப்போ வெட்சித்திணை, கரந்தை திணை, இது ரெண்டை பற்றி நம்ம பார்த்தோம்.